ஃபஸ்ட்டு போட்டு இந்த லாங் வீடியோக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்துட்டு 200 வியூஸ் வந்து போயிருந்துச்சு. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு போடும்போது எனக்கு வந்துட்டு வியூஸ் போகாது எப்படின்னா 10 கூட தாண்டாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்பவே சந்தோஷம். 200 வியூஸ் வந்து போயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு சாமிக்கு எப்படிலாம் வந்துட்டு பூஜை பண்ணுறேன் அப்படின்றத பற்றி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், அப்படின்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் எனக்கு வந்துட்டு சீரியஸாகவே அந்த சாமி கும்பிடும் போது வந்துட்டு அந்த வாசற்காலில் வந்துட்டு பொட்டு வைக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப க்ளீனாக வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பூவெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோலம் போடுறது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு நான் வந்து பெரிய கோலம் போட்டிருப்பேன். பட் ஆனால் அந்தளவுக்கு வந்துட்டு வாசலில் வந்துட்டு நமக்கு இருக்கிறதோ குட்டி வாசல்ன்றதால குட்டியாக மட்டும் சின்னதாக எப்பவும் போல் ஸ்டார் கோலம் தான் ரொம்பவே ஈஸி இருக்கிறதுல. அதனால் இந்த கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சாமிக்கு போயிட்டு வந்துட்டு பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் சாமிக்கு பூ வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் வந்துட்டு விளக்கெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த விளக்குக்கு எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் குங்குமம் வந்து இப்படி வச்சிங்கன்னா, அதாவது 2 சைடும் நல்லா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சிங்கன்னா வந்துட்டு விளக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி வச்சுருந்தேன், சும்மா 4 புள்ளி மட்டும் வச்சுட்டு விட்டுருவேன். ஆனால் இந்த டைம் வந்துட்டு எனக்கு வந்து சொன்னாங்க. அதனால் ஒருத்தவங்க சொன்னதால் நான் வந்துட்டு ஒரு 2 வருஷமாகவே நான் வந்துட்டு இப்படி தான் வச்சுட்டுருக்கேன் மஞ்சள் குங்குமம். இது பார்க்குறப்பவே வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். சாமியை பார்க்கும் போதே நமக்கு வந்துட்டு ஒரு வைபாகும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு திரிச்சை போட்டுட்டு சாமி ஸ்டாண்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அதுக்கு பூலாம் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் பூ வச்சு முடிச்சாச்சு. நீங்கள் எப்படி உங்களுடைய வீட்டை வந்துட்டு இது பண்ணுவீங்க, அதாவது மெயின்டைன் பண்ணுவீங்க பூஜை ரூமு அப்படின்றத மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு பூஜை ரூம் வந்துட்டு எனக்கு இல்லை, நார்மல் ஷெல்ஃப்ன்றதால நான் அந்த ஒரு ஷெல்ஃபில் அப்படி வச்சுருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் இந்த ஷெல்ஃபே வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்துட்டு அடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. பட் அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் முடிஞ்சால் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு வீடியோ எடுத்து வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். அது நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ வச்சுருக்க சாமி ரூம் நல்லா இருந்தால் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா வந்துட்டு சாம்பிராணிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேசரி பண்ணியிருந்தேன். கேசரி வந்துட்டு ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை பண்ணி முடிச்சுட்டு வாசலில் கொண்டு போய்ட்டு எடுத்து சாம்பிராணி வச்சுட்டு வாசலில் எப்போவுமே காமிச்சிட்டு வாசல்லேருந்து தான் சாமி வந்துட்டு உள்ளே கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளே கூப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை நல்லா கும்பிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது ஒரு 3 நிமிஷம் நம்ம கண்ணை மூடிட்டு எதை வேணால் வேண்டலாம். இப்படி யாராவது வேண்டியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.